இருளில் ஒளி பிரகாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பாடங்களை படிக்க இருக்கிறோம். இது மாபெரும் ஆன்மீக போராட்டம்ங்கிற புஸ்தகத்தில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது 3வது பாடம் தான். இதில் என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு, அதர்மம் அரசு அரசாண்ட காலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய ஜபத்தோடு இந்த பாடத்தின் கீழாக போவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் பாடத்தையும் இது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் தாமே இந்த பாடத்தை நடத்தும்படியாக ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் இதை கேட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஒருபடி நாங்கள் மேலே செல்வதற்கு இந்த பாடம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, அந்த காலத்தில் என்ன பிரச்சனை இருந்ததோ அது எங்கள்கிட்ட இருக்காங்கிறத நாங்கள் கண்டுகொள்வதற்கும் தேவன் கிருபை செய்ய மீட்பராம் கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல்ல இந்த பாடத்துடைய தலைப்பிலே பார்த்தீங்கன்னா இருள் ஒளி. இருளில் ஒளி பிரகாசிக்கிறது. முதல்ல இருள்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒளினா என்ன, இருள் எப்படி மேற்கொள்ளுகிறது மனிதர்களை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒளி எப்படி அந்த இருளை விரட்டணும் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு இதை முடிக்கலாம். முதல்ல இருள்னா என்ன, இல்லைன்னா ஒளினா என்ன, ஒளியை பற்றி எங்கே நம்ம வாசிக்கிறோம்? ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது யோவான் 1 அதிகாரத்தில் ஒரு 4-5 வசனங்கள் வருது. அப்போது இதை ஒளியை நம்ம எதுன்னு சொல்கிறோம்? அக்கா சொல்கிறாங்க. இது நான் கையில் வச்சுருக்கேன். ஹலோ, வேதமே வெளிச்சம். அதுக்கு பின்னாடி வார்த்தை மாம்சமாகி அவர் வந்தார், பிறந்து வந்தார். அவர் நடமாடும் வெளிச்சமாக வேதமாக வாழ்ந்தார். அக்கா சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் ஒளி, வேதம்தான் ஒளி, வசனம்தான் ஒளி, கட்டளையே விளக்கு. இந்த 4 வசனங்கள் நீங்களே எடுத்து வாசிக்கலாம். முதல்ல இயேசு கிறிஸ்து தான் ஒளிங்கிறதுக்கு நம்ம யோவான் 1 அதிகாரம், யாராவது அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களேன், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 1 அதிகாரம். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. ஓகே, அப்போ அந்த ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து. அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் உலகத்தில் இருக்கிறாரு, ஆனால் அதை யாருமே உணரலை. எவ்வளோ பெரிய விஷயங்க. ஆனால் அவருக்காக வருஷ கணக்கில் காத்துக்கிட்டு இருந்தாங்க எத்தனையோ பேர். அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கி அந்த மக்களுக்கு கிடைச்சிது, ஆனால் அவர் என்ன பண்ணலை, உணரலை. அப்போது யார் தான் ஒளி? தேவன் தான், இயேசு கிறிஸ்து தான் ஒளி. அப்புறம் நீங்கள் சொன்னது சங்கீதம் 119 105ங்களா? சங்கீதம் 119 105 நினைக்கிறேன். யாராவது எடுத்து வாசிங்களேன். என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இதில் எது வெளிச்சம் அப்படின்னு வருதுன்னா, இங்கே என்ன வருதுங்க? வசனம் தான் வெளிச்சம்னு வருது. நீங்கள் சொன்னீங்களே கட்டளையே விளக்கு, அந்த இது நீதிமொழிகள் 26ங்களா? அது வசனத்தை எடுங்களேன். நீதிமொழிகள் 6:23. நீதிமொழிகள் 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. அப்போ இங்கே என்ன வருதுன்னா, கட்டளை தான் விளக்கு. அப்போது வெளிச்சத்துக்கு ஒளிக்கு நிறைய அர்த்தங்கள் வருது. ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொன்று வசனம்னா இங்கே பார்த்தீங்கன்னா கட்டளைன்னா என்ன? வேதம். அப்போ இது எல்லாமே ஒளி தான், ஒளியை குறிக்கிற விஷயங்கள். இருள்னா என்னங்க? இருள்னு எதை சொல்கிறோம்? அஞ்ஞானம். அதில் யார் யார் வர்றா? இருளில் யார் யார் வர்றா? சாத்தான் வர்றான். வேறு யார் வருவாங்க? உலகத்தில் இருளை கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு யாருக்குங்க? போப்பு மார்க்கத்துக்கு. அப்புறம் இப்போ உலகம் ஒரு இருளில் கொண்டுட்டு போகிறாம எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்றாங்களே. ஸோ அவங்க யாருங்க? கள்ள போதகர்கள். அப்போது உலகத்தில்
இருளை கொண்டுட்டு வர்றது யாருன்னா 3 பேர்கள் கொண்டு வர்றாங்கங்கிறத பார்க்குறோம். முதலாவது யார்? அந்த காலத்தில் இருந்தது முதல்ல சாத்தான், அடுத்தது போப்பு மார்க்கம், அதாவது கத்தோலிக்க மார்க்கம், மூன்றாவது கள்ள தீர்க்கதரிசி வந்து இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் 538க்கு அப்புறம் தான் கள்ள போதகர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 538. ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் பவுலே சொல்கிறாரே கள்ள போதகத்தை பற்றி. இப்போ இன்றைக்கி நம்ம வாட்சம் பாருங்கள், நம்ம என்ன வாட்சம் இன்னைக்கு வாசிச்சது அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28, 29 அந்த வசனங்கள் யாராவது எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 20, 29, 30 நினைக்கிறேங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போது கள்ள போதகம்ன்றது பவுல் வாழ்ந்த காலத்திலே இருந்திருக்கு, அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலே இருக்குன்றதை நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கிறோம். இப்போ கள்ள போதகம்ன்றது என்னங்க? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்த சபையை என்ன சபைன்னு சொல்கிறோம்? ஆதி அப்போஸ்தலர் சபையை நம்ம வெளிப்படுத்தின விசேஷன் படி பார்த்தோம்னா எபேசு சபை நல்ல ஒரு சபை. அது வந்து இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கார். அதில் நம்ம வெள்ளை குதிரையை பார்க்குறோம். அதில் மேலே இருக்கிறவர் ஏறி இருக்கிறவர் வந்து உண்மையும் உத்தமமாக இருக்கிறாரு. அவர்கிட்ட கையில் வாழ்க்கெல்லாம் பார்க்குறோம். நல்ல ஊழியத்தை செய்கிற சபை. இது கிபி 31லேருந்து எவ்வளோ வருஷம் இருந்துச்சுங்க? நம்ம எல்லாம் பார்த்தது தானே, 100 கிபி 31லேருந்து 100 வருஷத்துக்கு இருந்தது தான் என்னது ஏபிசி சபை. இது நல்ல ஊழியம் செஞ்ச சபை பெருகிச்சு, மக்கள் நல்லா சத்தியத்தில் வளர்ந்தாங்க, சீடர்களாக மாறினாங்க. சீடர்களுக்கும் ஊழியத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? சீடர்களாக மாற்றுறதுனா என்ன? ஏன்னா இப்போ நாங்கள் கடந்த வாரம் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பர்சனல் பைபிள் ஸ்டடி தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் ஏறி பிரசங்கம் பண்ணுறத விட இண்டிவிஜுவல் பைபிள் ஸ்டடி மட்டும்தான் வந்து 1 to 1 தான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் அவங்கள வந்து என்னவா மாற்றும்? கிறிஸ்துவை போல மாற்றும், சீடராக மாற்றும். சீடராக மாற்றுறது. அப்போது எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சீடர்களாக மாறினாங்க. அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். இதுக்கு அடுத்த சபை என்ன சபைங்க? எபேசுக்கு அடுத்தது சிமிர்னாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்க? சிமிர்னாவுடைய ஸ்பெஷாலிட்டி கசக்க என்ன ஆகும்னா வாசம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டாக ஒரு இந்த சீஷர்களாக மாறினவங்களுக்கு என்ன ரோம சபை என்ன கொடுக்குதுன்னா, ரோம சாம்ராஜ்யம் வந்து உபத்திரத்தை கொடுக்குது. எப்படி உபத்திரத்தை கொடுத்தாங்கன்னா, பட்னியாக சிங்கத்தை வச்சு கேலரியில் விட்டு சிங்கத்தை வச்சு கடிக்க வச்சு சாப்பிட வைக்கிறது, அந்த கம்பங்கள் எரி கம்பத்துக்கு நடுவில் நிற்க வச்சு சுற்றி கயிறை வச்சு கட்டி எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டு உயிரோடு எரிய வைக்கிறது, பூமிக்கு கீழே சிறைச்சாலையை தூண்டி அதுக்குள்ளே போடுறது. ஏன்னா சூரிய ஒளி படலைன்னா கை கால்லாம் என்ன ஆகும்? ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கை கால்லாம் வளைஞ்சிருங்க, இப்படி ஆகிடும். ஷேப்பு என்னென்னோ ஷேப்பில் வரும். இது மாதிரி பல உபத்திரவங்களை கொடுத்தாங்க. ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் மக்கள் எப்படி இருந்தாங்க? சபை இன்னும் பெருகுச்சு. நிறைய பேர் வந்து உயிரை கூட பார்க்காம என்ன பண்ணுறாங்க? சபைக்குள்ளே வர்றாங்க. நிறைய பேர் கடவுளுடைய ஜனமாக மாறுறத வந்து சிமிர்னா சபையில் பார்க்குறோம். இது எவ்வளோ நாள் ஓடுதுன்னா ஆல்மோஸ்ட் 313 நினைக்கிறேன். 100க்கு அப்புறம் 313. இதுக்கப்புறம் சபை என்ன ஆகுதுன்னா சபை செத்து போகுது. சபை செத்து போகிறதுனா என்னவங்க? அப்போ சாத்தானுடைய திட்டம் என்ன? முதல்ல சபை வளர்றதை பார்க்குறான். அப்போ என்ன பண்ணலாம்? துன்பத்தினால் இந்த சபையை அடித்து காலி பண்ணணும்னு பிளான் பண்ணி தான் என்ன பண்ணுறான்? ரோம திருச்சபையை வச்சு கூட்டமாக கொள்கிறான். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. பண்ண முடியாதப்போ என்ன உள்ளே வருதுன்னா கள்ள உபதேசங்கள் உள்ளே வருது. கள்ள உபதேசங்கள்னா என்ன? எல்லாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும். இல்லை நானே கேள்வி கேட்பேன். சாரா, எலனு, அப்புறம் ஃபெமிலா, இவங்க வினோதினி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அஞ்ஞானத்தில் இருக்கிறவங்கள வந்து அவங்களோட கொள்கைகளுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி சத்தியத்துக்குள்ளார வரவழைக்கிறது. எப்படி அப்படின்னாக்க, இப்போ ஒரு விக்கிரக ஆராதனையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கே அதுதான். உபத்திரவங்கள் சாத்தா வந்து கொடுக்க வந்து பழகி பெருகிட்டே தான் போகிறாங்கங்கிறப்போ வந்து இந்த காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரான். அதாவது நாங்கள் வந்து உங்கள் கொள்கையை ஏற்றுக்கிறோம், ஆனாக்கா எங்களை வந்து இந்த உருவ வழிபாட்டிலேருந்து எங்களால் வெளியில் வர முடியாது, அதனால் வேண்டி நீங்கள் இயேசுவோட அம்மா, இயேசுவோட அப்பா,
அந்த அப்போஸ்தலர்கள்லாம் செத்து போகிறவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்களா, அவங்களோட சிலை, அவங்களையெல்லாம் வச்சு நீங்கள் வந்து உங்கள் தெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னாக்க நாங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறப்போ வந்து மன்னர் அளவுக்கு வந்து அந்த கொள்கையை கொண்டு வரப்போ வந்து சரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனாக்க அந்த உபத்திரவங்கள் குறைக்கப்படுறதுக்காக வேண்டி அந்த ஒரு காம்ப்ரமைஸ்குள்ளார அவங்க வந்து போகிறாங்க. அப்போ அந்த ராஜா அந்த மதத்தை ஏற்றுக்கிட்டதுனால வேண்டி அப்போ வந்து அந்த உபத்திரவங்கள் குறையுது. அப்போ இவங்களுக்கு உபத்திரவங்கள் குறையணும், இவருக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட இது பிரகாரம் அவங்களையும் ஏற்றுக்கிட்டு ஒரு சமாதானமாக போவோம் அப்படிங்கிற ஒரு இதில் போக ஆரம்பிக்குது. அப்போது தேவன் இந்த உலகத்துலேருந்து போனதுக்கப்புறம் ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சபையை வளர்க்குறாங்க. சபையை வளர வளர சாத்தா வந்து அடுத்த சபையில் உபத்திரவத்தை கொண்டு வரான். கிபி 100லேருந்து 313 வரைக்கும் உபத்திரவம் வருது. 313 வரைக்கும் சாட்டர்டே தான் சாபத்து. கரெக்டாக தான் எல்லாம் சாபத்தை ஓய்வு நாளை கரெக்டாக அனுசரிக்கிறாங்க. தேவனுடைய கட்டளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா சரியான முறையில் கைக்கொள்கிறாங்க. கிபி 321 தான் ரோம திருச்சபை, இப்போ இயேசு கிறிஸ்து காலத்தில் வாழ்ந்த அந்த அந்த இது ராஜ்யம் என்னென்னா ரோம ராஜ்யம். இந்த ரோம ராஜ்யம் என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறாங்க. ஒரு கேள்வி, அப்போ அந்த 313 வரைக்கும் உபத்திரவங்கள் யாரால் வந்தது? உபத்திரவம் அவங்க சாத்தான் வந்து ரோம ராஜ்யத்து மூலமாக கொண்டுட்டு வர்றான். சொல்லுங்க. ரோம ராஜ்யங்கிறத விட வந்து ரோம ராஜ்யம் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னாடி ஆர்சி சபையாக ஒன்று உருவாகுதுங்க பிரதர். அதுக்கு முன்னாடி வந்து யார் மூலமாக கொண்டாட? யூதர்கள் மூலமாக. இன்னொன்று வந்து அந்த யூதர்கள்லையே வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து அந்த பாரம்பரியத்தையும் விடாமல் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு புதுசாக புறஜாதிகள் வந்தாங்கனாக்கா அந்த பாரம்பரியத்தையும் அவங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளார வர்றதுனால வேண்டித்தான் அங்கே வந்து அவங்கள குறித்து தான் வந்து பவுல் வந்து கள்ள போதகர்கள் வந்து இப்படி உள்ளார வராங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா யூதர்களில் ஏற்றுக்கிறவங்க அவங்க வந்து இல்லை இதையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தா அந்த விருத்த சோதனம், அந்த ஒரு இதெல்லாமே வந்து விக்கிரத்துக்கு படைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சில காரியங்கள்லாம் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ முதலாவது என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூத கிறிஸ்தவர்கள், அடுத்தது இந்த யூத கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த யூத கிறிஸ்தவர்களாக மாறினாலும் அந்த யூத பாரம்பரியத்தை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறாங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது அப்போது இருந்த ராஜ்யம் என்னென்னா ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யத்துக்கு வந்து அவங்க வந்து அஞ்ஞான கடவுள்களை ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த தேவதைகளை ஃபாலோ பண்ணுறவங்க. மெயினாக சூரிய கடவுளுக்கு அவங்க வந்து வழிபாடு செய்கிறவங்க. கிபி 321 அந்த பீரியடில் யார் ரோம ராஜானா கான்ஸ்டன்டைன் ராஜா. கான்ஸ்டன்டைனுடைய அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அவன் என்ன பண்ணுறான், கிறிஸ்தவராக மாறுறான். அவன் கிறிஸ்தவராக மாறும் பொழுது இப்போ ராஜா மாறுறாருன்னா சும்மா எப்படி வர முடியும்? ஒரு தலைவர் இங்கே வந்தாலே அது கூட ஒரு 10-20 பேர் வர்றாங்க. அப்போ ராஜா மாறும்போது ராஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, யாரெல்லாம் வந்து நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறுறீங்களோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறோம், ஒரு புது வஸ்திரம், தங்க காசு, இது மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஏகப்பட்ட ரோமர்கள் வந்து கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. ரோமர்களுடைய அஃபீஷியல் மதமாக எது மாறுதுன்னா கிறிஸ்தவம் மாறுது. அப்போது இந்த உண்மையான கிறிஸ்தவர்களும் உபத்திரவத்துக்கு பயந்து, ஏன்னா அவங்க உபத்திரவம் படுத்துகிறாங்க, உபத்திரவத்துக்கு பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. பழைய தன்னுடைய உண்மையான அந்த கொள்கைகளை, கிறிஸ்துவினுடைய கொள்கைகளை அவங்க கைவிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த விட்டு கொடுக்குறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. சரிங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விட்டு கொடுக்குறாங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் சண்டே, சூரிய கடவுளுடைய நாள் எதுன்னா சண்டே, ஞாயிறு நம்ம ஃபாலோ பண்ணுறது சனிக்கிழமை. இப்போ அவங்க ரூல் போடுறது, ராஜா என்ன போடுறாங்கன்னா சனிக்கிழமை யாரும் ஓய்வு நாள் ஆசரிக்கக்கூடாது, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் மாறணும். ஆக்சுவலாக அஃபீஷியலாக எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா கிபி 327. கிபி 327 தான் அஃபீஷியலாக சேஞ்ச் ஆஃப் சாபத். நீங்கள் போயிட்டு கூகுளில் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் சாபத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக யார் இப்போ எந்த ராஜா, கான்ஸ்டன்டைன் ராஜா கிபி 327 மார்ச் 9ஆம் தேதி நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில, மார்ச்சோ மே ஏதோ ஒரு டேட். இந்த டேட்டில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாட்டர்டேலேருந்து சாட்டர்டேவுடைய
சாபத்தை வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா சண்டேல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் போப்பு ஆட்சி வருது. ரோம பிஷப் தான் போப்பா மாறுறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். 538 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பல கூட்டங்கள் போடுறாங்க, நிறைய கூடுகை. நம்ம வத்திக்கான் சங்கம்லாம் நிறைய படிச்சிருப்போம் சின்ன வயசில். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா புனிதத்தன்மையை, போப்புக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது, சனிக்கிழமையோடைய புனிதத்தன்மையை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றுறாங்க. அப்போ சனிக்கிழமை யாரெல்லாம் வந்து ஆசரிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் மரணம், பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சாபத், உண்மையான சாபத்தை விட்டுட்டு எல்லாம் பயந்துக்கிட்டு இப்போ காம்ப்ரமைஸ் ஆகி சபை எங்கே வருது, போலியான சாபத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். சரி, போலியான சாபத்துனா அது எதை குறிக்குது? ஏன் நம்ம வந்து சண்டேவை எதிர்க்கிறோம்? சண்டேக்கும் சாட்டர்டேக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஏன் நம்ம வந்து சண்டேவை எதுக்குறோம்? ஏன் சண்டே என்னைக்கு போய் தொழுதுகிட்டா என்ன, ஞாயிற்றுக்கிழமை போய் தொழுதுகிட்டா என்ன? ஏன்னா அவங்க சொல்ற ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க போட்டு, எங்கும் தொழுது கொள்ளும் தான், எங்க என்னைக்கும் தொழுது கொள்ற காலம் இல்லை. என்னைக்கும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம தேவனுடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும்னு சொல்லுவோம், அவங்க தேவன் திருட வருகிற விதமாய் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இவங்க வந்து ஏன் நாம் வந்து சாட்டர்டே வந்து சாட்டர்டேல தான் அனுசரிக்கணும்னு சொல்கிறோம், அதையே நம்ம ஏன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்? ஏன் சண்டேயில் அனுசரித்தா என்ன? இப்போ அவங்க பால்ராஜ் சார் அவங்க இவங்கெல்லாம் ஏன் சண்டே அனுசரித்தா என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன இருக்குது சாட்டர்டேக்கும் சண்டேக்கும்? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 7ஆம் நாள், வாரத்தின் 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள்ன்றது ஆண்டவர் வந்து நமக்காக கொடுத்ததான ஒரு ஓய்வு நாள். அதுக்கு வேதாகமத்தில் ரொம்ப தெள்ள தெளிவாக ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் நமக்கு வசனங்கள் இருக்குது. ஆனால் எந்த ஒரு பழைய ஏற்பாட்டை பற்றியே பேசுகிறீங்க? பழைய ஏற்பாடுலாம் முடிஞ்சு போச்சுங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. இப்படி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக யாத்திராகமம் 20ஆவது அதிகாரம் உபாகமம் 5ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா, தேவன் தான் இந்த உலகத்தை படைச்சாருங்கிறதுக்கான ஆதாரமே இந்த ஓய்வு நாளில் தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ஓய்வு நாளுங்கிறது என்ன, முத்திரன்னு சொல்கிறோம். அப்போ முத்திரத்தில் என்ன, முத்திரையில் என்ன வருதுன்னா நானே சிருஷ்டிகர். அப்போ ஒரு சீலில் என்ன இருக்குமோ அது வந்து என்ன இருக்குது, ஓய்வு நாளில் இருக்குங்கிறத நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ ஏன் இப்போ சனிக்கிழமை ஓகே, அப்போ ஏன் சண்டேவை நம்ம எதுக்குறோம்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு என்ன அவங்க கத்தோலிக்க திருச்சபையில் என்ன அவங்க தீம் கொண்டு வர்றாங்கன்னா, அன்றைக்கி ஒரு உயிர்த்தெழுந்தார், அதுதான் கர்த்தருடைய நாள். ஏங்க கர்த்தருடைய நாளுங்க அது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கர்த்தருடைய நாளுங்கிறதுக்கு என்ன ஆதார வசனம் போடுறீங்க? அவங்க சொல்கிறது இது தேவன் உயிர்த்தெழுந்த நாள், வெளிப்படுத்துதல் விசேஷத்தில் இருக்குது, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டுங்க. இப்போ இது வந்து கர்த்தருடைய நாள் தான் வந்து சண்டே கிடையாது, அது சாட்டர்டேன்னு சொல்கிறதுக்கு நம்ம எசாயா 58வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே. அப்போ அவங்க ஏதாவது ஒரு இது கர்த்தருடைய நாள்னா நம்ம எதை போடலாம்? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளுங்கிறது தான் கர்த்தருடைய நாளுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கொண்டு வரலாம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிரதர் இதெல்லாம் ஓகே, இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஓய்வு நாள் வந்து சாட்டர்டேலேருந்து சண்டேக்கு மாற்றினது மனுஷங்க தான் அப்படின்றது. இந்த பிரிட்டானியா என்சைக்ளோபீடியா இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே தெளிவாக இருக்குது. கத்தோலிக்க சபையே அதை ஒத்துக்கிடுச்சு, நாங்கள் தான் இதை மாற்றணுன்ட்டு. இதுக்கப்புறமும் கேட்க மாட்டோன்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. தேவனுடைய அதான் வசனம் தான் வெளிச்சம். வெளிச்சம் எங்கே இருக்குது? வசனம், வேதம் தான் வெளிச்சம், கற்பனை தான் வெளிச்சம். ஆனால் இந்த ஜனங்கள் அதை தேடாமல் பாரம்பரியத்தில் மனித கொள்கைகளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மனுஷன் ஒரு கொள்கையை சொல்கிறான், அதை வந்து அவங்க கேட்குறாங்க. நான் என்னோட பைபிள் சைடில் ஒருத்தர் வர்றாரு, என்னுடைய கசின் பிரதர் தான். அவர் இப்போ 2-3 வருஷமாக அட்டன் பண்ணுறாரு. ஆனால் பாக்கெட்டில் பர்ஸில் அன்றைக்கி வந்தார் வீட்டுக்கு, பார்த்தா பூண்டி மாதா ஃபோட்டோ இருக்குது. ஆனால் இந்த மாதாவை மட்டும் என்னால் விட முடியல தான் சொல்கிறாங்க. அப்போது சொல்லுங்கக்கா, இல்லை நீங்கள் சொல்லி முடிங்க. அப்போது அவங்க தேவனுடைய அந்த வெளிச்சத்தை எங்கே தேடணுமோ, அது எங்கே இருக்குது வெளிச்சம்? வசனத்தில் இருக்குது. அந்த வசனத்தில் தேடாமல் அவங்க எதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த கொள்கைகளை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. மனிதனுடைய பாரம்பரிய கொள்கைகள். அவன் தேவனுடைய அந்த வசனத்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாம மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கக்கா. ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துவாகட்டும் அப்போஸ்தலர்களாகட்டும் எங்கேயாவது நீங்கள் சனிக்கிழமை ஓய்வு நாளாக ஆசரிங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன்? அதாவது என்ன சொல்ல, நீங்கள் யோவான் புதிய ஏற்பாட்டில் எங்க சொல்லியிருக்காங்க? யோவான் 14வது அதிகாரத்தில் நீர் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள்.
அப்படிங்கிற வசனம் வருது. டைரெக்டாகவே 2-3 வசனம் வருது. நீங்கள் வெளிப்படுத்தல் 12-17 வாங்க, வெளிப்படுத்தல் 14:6-12 வாங்க, நீங்கள் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தில் 19வது வசனத்துக்கு வாங்க. இது எல்லாத்துலேயும் தேவனுடைய கற்பனை பற்றி சொல்லுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதுவோடைய கற்பனை 2 கற்பனை. அந்த 2 கற்பனையை விரிச்சு பாரியா, அது வந்து ஒரு கோனார் நோட்ஸ் மாதிரி. அதை விரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மனுஷன் மனுஷனுக்கு செய்கிறது, மனுஷன் தேவனுக்கு செய்கிறதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இருக்கட்டுங்க, கற்பனைகள் இருந்தாலும் இப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ஓய்வு நாளை இப்படி ஆசரிங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்கள. அது போல் புதிய ஏற்பாட்டெல்லாம் அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்து சொல்ல கிடையாது. நிறைய வசனங்கள் இருக்குது. நீங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா கூட என்ன வசனம் இருக்குன்னா, நீங்கள் வந்து தேவன் எப்படி ஓய்ந்திருந்தால் அதுபோல் நீங்கள் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கணும்னா அவர் ஓய்ந்திருந்தது போல் நீங்களும் ஓய்ந்திருக்கணும் அப்படிங்கிற வசனம் வருது. நீ ஓய்வு நாள் ஆசரிச்சாதான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்புங்கிறதுக்கு ஆதார வசனமே இருக்குது. ஸோ நிறைய வசனங்கள் வந்து நம்மளால் காமிக்க முடியும். நமக்கு அதை பற்றின நாலேஜ் வேணும். அப்போ வந்து ஏன் அந்த அளவுக்கு வந்து அந்த 7வது நாள்னு மென்ஷன் பண்ணி ஏன் அவங்க சொல்லலை? நீங்கள் சொல்கிறீங்களே 7வது நாள் தான் ஓய்வு நாள், அதை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த 7வது நாளை நீங்கள் ஆசரிங்க அப்படிங்கிற வார்த்தைகள் ஏன் வரல? நீங்கள் அதாவது எப்படி புதிய ஏற்பாட்டில் ஏன் வரல? என்ன நீங்கள் சொல்ல வாங்க, என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை சொல்லுங்களேன், இல்லை ஏதாவது தட்டுப்படுதான்னு கேட்குறேன் நான். ஏன் வரல? நம்ம பைபிளை படிக்கிறது வாசிச்சுட்டு போறதில்ல, பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி உட்காந்து தியானிச்சு படிக்கணும். அது நம்ம அங்கதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குங்கிறத படிக்கணும். சும்மா மேலோட்டமா நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு அவங்க வந்து இல்லை அப்படிதான் கேள்விகள் வந்துகிட்டு இருக்குது. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை தானே வந்து வணங்க சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்கல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இயேசு கிறிஸ்து கற்பனையை வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. பவுல்லாம் வந்து எங்கேயுமே பவுல் வந்து நீங்கள் 7வது நாள் ஆலயத்துக்கு போகணுன்னு வந்து எந்த இதுலேயும் அவங்க வந்து சொல்லலையே அப்படின்னதுக்கு. அப்போ நான் வந்து இப்படி சுமதி சிஸ்டர் சொல்கிற மாதிரி தான், அதில் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்குரிய கேள்விகள் எதில் வருதோ அதை தெளிவுபடுத்திருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ வந்து மேசியாவை வந்து தேவன்னு அவங்க யாரும் ஏற்றுக்கல, அதனால வேண்டி அதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் சபையில் வந்து அதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ஓய்வு நாள் ஆசரிக்கிறதோ ஓய்வு நாளுக்கு ஆலயத்துக்கு போகிறதோ வரதோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால் அதை அவங்க வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து சொல்லலை. ஆனால் இப்போ வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து போக வேண்டியது இருக்குது? ஓய்வு நாளை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அப்போ அந்த ஓய்வு நாளை மட்டும் சொல்லிட்டா நீங்கள் இதை மட்டும் செஞ்சுட்டா போருமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. அவங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டியது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இல்லைங்க கற்பனை ஃபுல்லுமே தாங்க நாங்கள் சொல்கிறோம். அதாவது நீங்கள் சொல்கிறது நிகழ்கால சத்தியம். அந்த அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ள நிகழ்கால சத்தியம்னா இயேசு தான் மெஸ்ஸியா, இயேசு தான் கிறிஸ்து. இப்போ நமக்கு உள்ள நிகழ்கால சத்தியம் 2ஆம் வருகை. ஆனால் அந்த 2ஆம் வருகைக்கு நான் போகணும்னா என்கிட்ட என்ன வேணும்? கற்பனை வேணும். கற்பனைப்படி நான் வாழணும். அப்போ நான் வெறும் கற்பனையை மட்டும் ஃபாலோ பண்ணால் நான் பரலோகத்துக்குள்ளே போயிட முடியுமா? ஸோ நம்ம வந்து சாட்சி கொடுக்கணும். இல்லை, இப்போ நம்ம ரெண்டுமே வேணும். நம்ம பிரச்சனை என்ன, அந்த காலத்தில் இருந்த சபை, சிமிர்னாவுக்கு அப்புறம் வந்த சபை காம்ப்ரமைஸ் ஆச்சு. எதில் காம்ப்ரமைஸ் ஆச்சு? கொள்கைகளில் காம்ப்ரமைஸ் ஆச்சு. என்ன காரணத்தினால காம்ப்ரமைஸ் ஆச்சு? 1 உபத்திரவத்துக்கு பயந்து, 2வது பொருளாசைக்கு ஒரு பயந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யார் பொருளாசைக்கு, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேதாகமத்திலே பார்க்கலாம். இங்கே நம்ம யூதாஸ் காரியோத் பொருளாசைக்காக கீழே விழுந்து போகிறாரு, கேஆசி பொருளாசையினால் கீழே விழுந்து போகிறாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பொருளாசை பிழையாம், பொருளாசைக்கும் பதவி ஆசைக்கும் என்ன பண்ணுறான்? விழுந்து போகிறான். அப்போது சபை பொருளாசைக்காகவும் இந்த பதவிக்காகவும் என்ன பண்ணுதுன்னா சபை வந்து விழுந்து போகுது. இப்போ இந்த குணங்கள் இப்போ வாழ்கிற சபையில் இருக்கா? நம்மக்கிட்ட இருக்கா? இதை பற்றி யாராவது டிஸ்கஸ் பண்ண முடியுங்களா? இப்போது நம்ம அந்த காலத்தில் சபை காம்ப்ரமைஸ் ஆச்சு. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறோம்? நம்மளும் காம்ப்ரமைஸில் தான் போய்கிட்டு இருக்கோம். இல்லைங்கக்கா, இப்போ நல்லா போயிட்டு இருந்த சபை,
நல்லா போயிட்டு இருந்த என்ன சொல்றீங்க? நம்ம இருக்கிற செவன்த் டே கிறிஸ்தவர்கள் இல்லைக்கா. நம்ம இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போது ஒரு நல்லா போயிட்டு இருந்த சபை, ஊழியம் செஞ்ச சபை காம்ப்ரமைஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு. ஆனால் கடவுளுக்குன்னு ஒரு ஜனம் இருந்துச்சு. அது போய் எங்கே விழுந்து சபை வந்து நம்ம வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் சபை வந்து 1260 வருஷம் காட்டுக்குள்ளே போயிடுச்சு. இங்கே வீட்டில் உள்ள நாட்டை யார் ஆண்டதுன்னா இருள் தான் ஆளுது. சாத்தானும் அவனை சேர்ந்த ஆட்களும், அதாவது அவனுடைய கையாளிகள் தான் வந்து கையாட்கள் தான் இந்த உலகத்தை ஆள்றாங்க. சபை எங்கே போகுதுன்னா காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ 1260 வருஷம் அங்கே ஆல்ஸ் மலை குகையிலையும் நம்ம வால்டே நீர்களை பற்றி நிறையா வாசிக்கிறோம், உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி 1798 அப்புறம் சபை வந்து உள்ளே வருதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து வாசிக்கிறோம். சரி, வாசிக்கிறோம். இப்போது நமக்கு பின்னால் உபத்திரம் வரப்போகுது. எப்படி அங்கே வந்து ரோமராஜ்யம் உபத்திரத்தை கொடுத்து சபையை வந்து தள்ளி விட்டுச்சோ, சபையோடைய கொள்கைகளில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோமோ, அதுபோல் இன்றைக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்டான நம்ம மீதமான திருச்சபைன்னு சொல்கிறோம், லவோதிக்கா திருச்சபைன்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நம்ம எந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிறோங்கிறத அவங்கள்ட்ட கேட்குறேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பரீட்சை எடுத்துக்கோங்க, ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் காம்ப்ரமைஸ் ஆகிறோமா? அன்றைக்கு பொருளாசையை காமிச்சு பயமுறுத்தி எப்படி காம்ப்ரமைஸ் சபையாச்சோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சொல்லுங்கள். இல்லை இப்போ வந்து காம்ப்ரமைஸு சபை பொதுவாக எதுவும் ஆயிருக்கான்னு கேட்குறீங்களா? இது வரைக்கும் ஆகாமையே இருக்கா? இனிமேல் ஆக போதா? அததான் எந்தெந்த வகையில வந்து ஆயிருக்குங்கிறத வந்து கொஞ்சம் தெரியும். அததான் இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறது, காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு பிரதர். நீங்க ஒரு கருத்து, அவங்க ஒரு கருத்து, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுங்க. எதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிருக்கோம்? இந்த டாபிக்ல இருந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹிஸ்டரி இதை ரிவைஸ் பண்றோம், இந்த டேட்டு இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ஆனா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, அந்த சபை மாதிரி நான் விழுந்து போறேனா, என் வாழ்க்கையில் விழுந்து போறதுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இந்த டிஸ்கஷனுக்குள்ளே வர்றோம். இதை வந்து நீங்க சொல்லுங்கன்ற. திருமணத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் முன்னாடி செய்கிறோன்னு சொல்லிட்டு சூரியனை தான் அணிஞ்சிக்கிறோம். அதுலேயே காம்ப்ரமைஸ் வந்துருச்சுல்ல. மோதிரம் மாற்றிக்கிறாங்களா? தாலின்னு சொல்லி சிலுவை எடுத்து மாட்டிக்கிறாங்களா? மோதிரம் மாற்றாத கிறிஸ்தவ கல்யாணங்கள் இல்லை. நம்ம செவன்த் டே சர்ச்லேயே சொல்கிறேன், என்ன பண்ணுறாங்கன்னா, செவன்த் டேயில் என்கேஜ்மெண்ட்டுக்கு மோதிரம் போட்டுக்கலாம், கல்யாணத்துக்கு தாலி போட்டுக்கலாம். எங்கே இருக்குது இது? காம்ப்ரமைஸ் ஆயிருக்கோமா? ஒரு பாரம்பரியம்னு உள்ளே வந்திருக்கோம் நம்ம. இது ஃபெமிலா, நீங்கள் என்னம்மா சொல்ல வர்றீங்க? நீங்கள் சொல்லுங்கள். உங்க சிஸ்டர்கிட்ட கொடுங்க. படிப்பு காரியங்களில் நிறைய காம்ப்ரமைஸ் ஆகிற பிரச்சனை வருது இப்போ. ஏன்னா எல்லாருமே சனிக்கிழமையில் வந்து சர்ச்சுக்கு வர டைமில் அன்னைக்கு எக்ஸாமை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைங்க அதுக்கு போகிற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிறது நிறைய நடக்குது இப்போ. சரிங்க, அதாவது ரெண்டு மிக முக்கியமான காம்ப்ரமைஸ் வந்து பிள்ளைகளுடைய படிப்பு. அப்போ சின்னதில் ஒரு எல்கேஜி யூகேஜிலேயே நம்ம வந்து அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னா, ஒரு தடவை செஞ்சால் தான் ஒரு விஷயம் தப்பு, ரெண்டாவது தடவை செய்யும்போது கொஞ்சம் உறுத்தல் இருக்கும், மூணாவது தடவை உறுத்தல் இருக்கும், நாலாவது தடவைலாம் என்ன ஆகாதுன்னா அது பழக்கத்துக்கு வந்துடும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளே வந்துடுறோம். சரி, நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில், எக்ஸாம் விஷயத்தில் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இது ஒரு ரெண்டாவது கருத்து. நீங்கள் சொன்னது கல்யாணத்திலே பிரச்சனையா? கல்யாணத்திலே நம்ம சடங்காச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அக்கா, ஒரு ஆத்மா நம்ம சர்ச்சில் வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வந்து அவங்கள மாற்றி நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் கூட அப்படி பண்ணிக்கிறோம். சரிங்க, இது அவங்க வந்து சொல்கிறாங்க, விசுவாசி அவிசுவாசியோடைய பிணைக்கப்படாத 11 வசனம் வாசிக்கிறோம். ஸோ இப்போ விசுவாசி கூட தான். விசுவாசின்னா அந்த அட்வென்டிஸ்ட் கூட தான். அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். சாரா ரோஸ், நீங்கள் ஏதாவது ஒரு கருத்துக்கள், உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுங்கள். இவரே மறந்துட்டா, இவர் சைடில் ஒதுங்கிட்டதுனால நீங்கள் என்னங்க
வேற என்னென்ன விஷயத்தில் வேலை படிப்புங்கிறது ஒரு பக்கம், வேலை எத்தனை அட்வென்டிஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துக்கிட்டு இங்கே வர்றாங்க லீவ் அவங்கெல்லாம் வேலையை விட முடியல. இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட போய் சத்தியத்தை சொன்னோம், அவங்களுக்கு ஓய்வு நாள் சாட்டர்டே தான் தெரியுது. நம்ம ஓய்வு நாள்லையும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். எப்படி எப்படின்னா உண்மையாக சொல்லணும்னா முழுக்க முழுக்க பைபிளில் சொல்லியிருக்க மாதிரி தான் நம்ம ஓய்வு நாளை ஆசரிக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. சனிக்கிழமையில ஆசரிக்கிறோம், அந்த ஒன்றுத்தில் மட்டும்தான் நம்ம பிடிச்சிக்கிட்டு தொங்குறோமே தவிர. ஒரே ஒரு விஷயம் சிஸ்டர், சனிக்கிழமையில லேட்டாக தான் சமையலையே முடிக்கிறோம். ஒரு என்னைக்கு எத்தனை பேர் வந்து கரெக்டாக 5:30 to 5:30 மணிக்கு சமையலை முடிச்சுட்டு 6 மணி 6:30க்கு உட்காடுறோம்? கிடையாது. அதே சமயத்தில் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படா முடியும், சீக்கிரம் அடுத்த வேலையை பார்க்கணும். ஸோ அப்படி தான் முடிக்கிறதுல கரெக்டாக இருக்கிறோம், ப்ரேயர் பண்ணுறதுல அந்த கரெக்டாக முடிகிற டைமில் கரெக்டாக இருக்கிறோம். முடிஞ்சால் 10 நிமிஷம் முன்னாடியே ஜாப் பண்ணி முடிச்சிடுறோம். ஆனால் ஆரம்பிக்கும் போது ஒரு நாளாவது நம்ம சன்செட்டில் கரெக்டாக உட்காந்துருக்குறோமா? இப்போல்லாம் நேற்று 6:26க்கு எத்தனை பேர் உட்காந்து ப்ரேயர் பண்ணோம்? கிடையாது. அது 7, 7:15, 7:30 அப்படி ஆகிடுது. அப்போ தான் கடைசி நேரத்தில் தான் இப்போ அம்மா வந்து நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறாங்க. ஸோ சரியான டைமில் நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா சன்செட் மை லொக்கேஷன் போட்டிங்கன்னா எத்தனை மணிக்குன்னு வரும். ஸோ அதுலேருந்து ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாகி உட்காந்துடணும். நம்ம அப்போ தான் கடைசி இட்லி ஊற்றிக்கிறேன், நான் இப்போ தான் கஞ்சி வைக்கிறேன், இப்போ தான் தோசை ஊற்றுறேன், இப்படிங்கிற நிலமை தான் நிறைய பேர் வீட்டில் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து வருகிற வாரங்களில் நம்ம பண்ணாமல் இருக்கணும். அப்போது அந்த இப்போ சொல்லுங்கள் சிஸ்டர். அதுதான், அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஓய்வு நாளை குறித்து பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க படிப்பு நம்ம வேலைன்றதோடையே நிறுத்திடுறோம். அப்போ நம்ம வேலைக்கு போகாமல் இருக்கோம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தாலே நம்ம ஓய்வு நாளை ஆசரிக்கிறோன்ற ஒரு திருப்தி நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. ஆனால் ஓய்வு நாளை எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி ஆசரிக்கிறதுல நமக்கு நிறைய காம்ப்ரமைஸ் வந்துருச்சு. ரெண்டாவது காரியம், எப்படி நம்ம மற்றவங்க மாதிரியே இருக்கோன்னா, இப்போ மற்ற கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, பிரியாணி செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அது அவங்க வந்து அவங்களோட ஓய்வு நாளை கொண்டாடுற முறை. மீதி 6 நாளும் அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம யாருமே இல்லை. அடுத்த ஓய்வு நாளுக்காக ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகறோமா? நம்ம பாஸ்டர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஆண்டவரோட செலவு பண்ணுறோம். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது சனிக்கிழமையில் ஒரு மாதிரி இருக்குது, மீதி 6 நாளும் வேறு மாதிரி இருக்குது. இதே தான் அவங்களுக்கும் இருக்குது இல்லையா? அப்போ இங்கேயும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி தான் நிற்கிறோம். அடுத்ததா எத்தனை பேர் சாபத்தில் போயிட்டு இங்கேருந்து கிளம்பி போய் வீட்டில் படுத்து டயர்ட்னஸில் தூங்கிடுறோம்? ஸோ எல்லாருமே சாபத்து கடவுள் வந்து நான் இன்னைக்கு சமைக்கிறதுல லேட் ஆகுது, ஷேவ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சடங்காச்சாரமாக ஷேவ் பண்ணாமல் இருக்கிற மொழியே, ஆனால் 2 மணி நேரம் 1 மணி நேரம் என்ன பண்ணுறோம்? படுத்து தூங்குறோம். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற காரியங்களை விட்டுட்டு நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள்லேயே சாபத்தில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் ஆகும். என்னுடைய வாழ்க்கையில் சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து 8 வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் இருந்த ஓய்வு நாளை பற்றின பயம் பக்தி இப்போது இல்லை. வர வர மாமியா கழுத போலாம் ஆனாலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன், என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவ்வளோ நாளாக இந்த சத்தியத்தில் இருக்கிறாங்கன்னு யோசிச்சு, இப்போ அன்னைக்கு நான் எப்படி இன்னொருத்தவங்களை பார்த்தனோ அந்த நிலைமைக்குள்ளே நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் நம்ம அதுலேருந்து கற்றுக்குறோம் பாடம். இந்த இதில் வந்து நான் போன வாரம் செங்கல்பட்டு போயிருந்தேன். அங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, மதியானம் சாப்பிட்ற அங்கே எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பக்கத்துலேயே வீடு போல் இருக்குது. நான் போன தடவை போன வாரம் போயிருந்தது திருவிருந்துங்கிறதுனால அவங்கவுங்க சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து ஃபுல்லாக கொண்டு வந்து எல்லாம் லைனாக வச்சிடுறாங்க. தட்டை எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்களுக்கு தேவையானதை போட்டு அவங்கவுங்க சாப்பிட்டுக்கிறாங்க, அப்படி செஞ்சிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி எப்போவுமே நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, இல்லை, இது வந்து திருவிருந்து வேறு எதனாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு முக்கியமான மீட்டிங் அந்த மாதிரி மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். ஆனாக்கா வந்து ரெகுலராக எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க, மத்தியான நேரத்தில் வந்து 2:30 மணிக்கு மறுபடியும் கூடுறாங்க. 12:30க்கு போல் முடிச்சிட்டாங்கனாக்க 2:30 மணிக்கு தூரத்துலேருந்து வரவங்க நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். சாப்பிட்டுட்டு அந்த இடப்பட்ட நேரத்தில் பாஸ்டர் வந்து வீடுகள் சந்திக்கிறதுக்கு எங்கேயாவது ப்ரேயருக்கு யாருக்காவது போகணுன்னாக்கா கூட அவர் வந்து ஒரு சிலரை கூப்பிட்டு போகிறாரு. அப்படி இல்லைனாக்கா அந்த 2:30 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் வந்து மற்றவர்களுக்காக, மற்ற ஊழியங்களுக்காக, நாட்டுக்காக இந்த மாதிரி ஜப குறிப்புகள் வச்சு நாங்கள் வந்து அந்த நேரத்தை வந்து அந்த மாதிரி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லைங்க, இப்போ மலேசியா
ஹெல்த் டாக் எடுத்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹெல்த் டாக் எப்போ எடுப்போம்னா சன்டவுன் சர்வீஸில் தான். சன்டவுன் சர்வீஸ்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சன்டவுன் சர்வீஸ் நம்ம சர்ச்சில் வச்சு நம்மளால் வர முடியுதா? வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் இங்கே வர்றோம்? எங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸியா? இப்போ பக்கத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை இங்கே வச்சா வர்றோம்? இல்லை அதுக்காகத்தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா, முக்கால்வாசி பேத்துக்கு அவங்களுக்கு சர்ச்சை ஒட்டி இருக்கிறதுனால வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்களாம். அவங்க வந்து சாயங்காலம் 5:30 மணி 6 மணிக்கு வந்து சன்டவுன் சர்வீஸ் வைக்க கிடையாது. ஃபுல்லாக 2:30க்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக அங்கேயே வச்சு இந்த ஜப குறிப்பு அந்த ஜப இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த சர்வீஸையும் இது பண்ணிட்டு போவாங்க போல் இருக்குது. அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ போனால் அது என்னன்னு டீட்டெயில் தெரியும் எனக்கு. இப்போது நம்ம எஸ்ஐயா 58:13 வாசிக்கிறது போல் நம்ம ஓய்வு நாளை இங்கே வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்ச நாள் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா, மதியானம் ஒரு செக்ஷன் வச்சு படித்து ஜெபம் பண்ணி அந்த ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு நம்ம வந்து போயிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் சுத்தமாக விட்டு போச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க. அப்போ சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே எத்தனை பேர் நம்ம அதை பிரயோஜனப்படுத்திக்கிறோங்கிறது தான் இப்போ கேள்வி. நம்ம பிரயோஜனப்படுத்தணும். ஏன்னா சொந்த பேச்சை பேசக்கூடாது. சொல்கிறேன், பிரயோஜனப்படுத்துறதுனா திரும்ப உட்காந்து நம்ம ஒரு சத்தியத்தை படிக்கிறதா இல்லை கற்றுக்கிட்ட சத்தியத்தை சொல்கிறதான்றது. இன்னும் நம்ம கற்றுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு ஓட்ட பாத்திரம் மாதிரி வாங்கிக்கிட்டே தான் இருக்கோமே தவிர இல்லை கரெக்டு தான். அது நல்லா இருக்கும். ஆனால் பர்சனல் டிவோஷன் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ இந்த வாரம் நான் ஒரு சத்தியத்தை கற்றுக்கிறேன், போன வாரத்தில் நான் ஒரு சத்தியத்தை கற்றுக்கிட்டேன், அதுதான் அந்த சாட்சி சொல்கிறது. அதை என்னோடய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு என்னால் அபியாசிக்க முடிஞ்சுது. இப்போ பாஸ்டர் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னார், நம்மளுடைய வேலையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதிருப்தியாக இருக்கோன்னா அதுவே ஒரு சாத்தானுடைய குணம் தான் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அதிருப்தியாக இருந்த பிறகு இனிமேல் வந்து அப்படிப்பட்ட ஒரு அதிருப்திக்குள்ளே நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா, என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நான் கற்றுக்கிட்டதை என்னோடய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணுறேன்னா, மற்றவங்களுக்கு அதை காமிக்கிறேன்னா, அதையும் நம்ம பார்க்கணும். சரிங்க, இப்போது நம்ம பார்த்தது அந்த காலத்தில் இருந்த சபை. அந்த காலத்தில் இருந்த சபை கொள்கைகள்னால காம்ப்ரமைஸ் ஆகி வேற ஒரு பாதைக்குள்ளே போச்சு. இன்றைக்கு அதே நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த இல்லுதலை இல்லைனாலும் நம்மளால் ஓய்வு நாளை முழுசாக ஆசரிக்க முடியல. அது படிப்பாகட்டும், அது திருமணமாகட்டும், அது வேலையாகட்டும், அல்லது நம்மளுடைய பர்சனல் காரியங்களாகட்டும், தூக்கமாகட்டும். இல்லை என்னால் இன்றைக்கி மதியம்லாம் இங்கே இருக்க முடியாது, ஏசி இல்லை, ஒரே புழுக்கமாக இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா காம்ப்ரமைஸ் ஆகி வீட்டுக்கு போனால் போதும், இங்கே சாபத் முடியுதா, எப்படா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்து போகிறோம். இதுலேருந்து மாற்றம் வரணும். அட்லீஸ்ட் சிஸ்டர் சொல்கிற மாதிரி மதியத்தில் ஒன்று நம்ம வந்து மற்றவர்களுக்காக ஒவ்வொருத்தராக உட்காந்து ஜபம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஊழியத்தையாவது செய்யணும். ஒன்று ஜபத்தில் தாங்கணும். மைக்கில் பேசுங்க, அங்கே இருக்க உங்களுக்கு. சனிக்கிழமையில் இந்த மத்தியான நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஜப கூடுகையில் எல்லா இதுக்காகவுமே வந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். அது இந்த உபவாச கூட்டம்னு சொல்லிட்டு மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி போட்டு போகிறத விட இந்த சனிக்கிழமை ஈவினிங் செக்ஷன் அந்த மாதிரி வச்சு இது பண்ணிவிட்டு, அப்போது நான் வந்து கண்டிப்பாக வந்து வேலை ஸ்தலத்தில் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், அவங்க சந்திக்கிற ஆத்துமாக்கள் அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கங்கிற மாதிரிலாம் இருக்கும், அதுக்கு எப்படி பதில் கொடுக்கறது, அப்போ அந்த ஆத்துமாக்களுக்காக ஒவ்வொருத்தரும் ஜபம் பண்ணுறது, அந்த மாதிரி காரியங்களில் செலவழிச்சா நல்லா இருக்குமான்னு சபையார்கள் முடிவு பண்ணி
அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான இதை அதையும் ஜெபத்தில் வைப்போம். கமலம் சிஸ்டர் ஒரு கேள்வி, அவங்க மனசில் இருக்க கேள்வியை கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். சரி, சண்டே ஒர்ஷிப் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை? தேவனுக்கு என்ன பிரச்சனை? சண்டே ஒர்ஷிப் பண்ணுறதுனால என்னையா பிரச்சனை? சனிக்கிழமை சாட்டர்டே கடவுளுக்கான நாள்னு சொல்லி சனிக்கிழமை என்ன நான் ஜெபம் பண்ணக்கூடாதா? கோயிலுக்கு போகக்கூடாதா? இதுக்கு என்ன பதில்? அவங்க கேள்வியை நான் கேட்குறேன், அவங்க இல்லை, அவங்க கேள்வியை நான் கேட்குறேன், நீங்கள் தான் சொல்லணும். இது வினோதினி இருக்கிறாங்க, இந்த பக்கம் மலர்கொடி அக்கா, சுமதி சிஸ்டர், என்ன ஏன் சண்டே ஒர்ஷிப் பண்ணால் என்ன? ஏன் அவங்கள கம்பல் பண்ணி இன்றைக்கி வர சொல்கிறீங்க? அவங்களும் 3 பேர் வந்து பையனை வேறு கம்பல் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சரி, என்ன ஏன் சண்டே ஒர்ஷிப் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? சண்டே பண்ணுற தொழுகை யாருக்கு போகுது? சொல்லுங்கள் பிரதர். சண்டே ஒர்ஷிப் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, சண்டேயை சாபத்தான் நினச்சி ஒர்ஷிப் பண்ணுறதுல தான் பிரச்சனை. ஏன்னா சாபத்து வந்து சாட்டர்டே அப்படின்றது கடவுள் கொடுத்தது. அப்போ அவர் கொடுத்ததை நீங்கள் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி சாபத்தை கடைப்பிடிச்சிட்டு சண்டே நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா ஓகே. சண்டேயே சாபத்தாக மாற்றுறது தான் பிரச்சனை, சண்டே ஒர்ஷிப் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. பிரதர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, சண்டே வந்து சாபத்தாக மாற்றி அன்னைக்கு நான் ஒர்ஷிப் பண்ணுறேன்னா அது யாருக்கான நாள்? சூரியனுக்கான நாள். சூரியன்கிறது யாரை குறிக்குது? அந்த நாள் வந்து சாத்தானுக்கு. அன்னைக்கு பண்ணுற தொழுகை இன்டெரக்டாக யாருக்கு போகுதுன்னா அவனுக்கு போகுது. அப்போ நான் சண்டே வந்து சபை கூடுகிற நாள் இல்லை. சண்டே நீங்கள் ஆலயத்துக்கு போகலாம், ப்ரேயர் பண்ணலாம், நீங்கள் ப்ரேயர் மீட்டிங் வைக்கலாம், ஓகே. ஆனால் அவர் சொன்னது மாதிரி சண்டே வந்து நீங்கள் சாபத்தாக அனுசரிக்கிறீங்க. சாட்டர்டே சாபத்து இல்லை, சண்டே தான் சாபத்துனா அந்த நாளில் நான் செய்கிற தொழுகை யாருக்கு போகுதுன்னா அவனுக்கு போய் சேருதுங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் படித்தாலும் சரி அவனுக்கு தான் போகுது, அந்த தொழுகை அவனுக்கு போகுது. இதில் என்ன பிரச்சனைங்கிறத நீங்கள் பரலோகத்திலேருந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம எசாயா 14 எசேக்கியேல் 28 வாசிக்கும் போது என்ன பிரச்சனை, அவனுடைய சிந்தனை என்னன்னா நானும் கடவுள் நீயும் கடவுள், அவ்வளோதான் அவனுக்கு பிரச்சனையே. அங்கே பிரச்சனை என்ன ஆரம்பிக்குது? ஒரு மேட்டிமை. அவன் என்ன நினைக்கிறான்? அந்த வானத்து நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துன்னு நினைக்கிறான். நட்சத்திரங்கள்னா தூதர்களுக்கு மேலே சிங்காசனம் உயர்த்துன்னு நினைக்கிறான். மனசில் என்ன நினைக்கிறான்னா உன்னதமானவருக்கு ஒப்பாவே நினைக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன வருது? நான் கடவுளாக இருந்தேன்னா நானும் கேரிப் டைப் ஆஃப் ஏஞ்சல், நீங்களும் கேரிப் டைப் ஆஃப் ஏஞ்சல், உங்களுக்கும் ஒரு சில பவர் இருக்குது, எனக்கும் ஒரு பவர் இருக்குது. அப்போ என்னை தொழுகை செஞ்சால் என்ன? இப்போ வடபுறத்தின் ஆராதனை கூட்டத்தின் நடுவில் போய் உட்காரணுன்னா என்ன எல்லாரும் போற்றி துதிக்கணும். இதான் அவனுக்கு பிரச்சனை. என்னன்னா நானும் கடவுள் நீயும் கடவுள், கடவுளுக்கு ஈக்குவலாக அவனை கொண்டு வரான். அதை அவன் 4000 வருஷத்துக்கு அப்புறமும் என்ன பண்ணலன்னா அவன் மறக்கலை. எப்படி மறக்கலை? இயேசு கிறிஸ்துக்கு வைக்கிற சோதனையிலே என்ன பிரச்சனை வருதுன்னா, அவன் போய் நீ ஒன்றும் இல்லை, இந்த உலக ஆசைப்பாசங்களெல்லாம் காமிச்சு என்ன சொல்கிறான்? என் காலில் உழுந்து கும்பிடு, இது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், இது என்னோடது, இது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஆளுகையை வந்து அவன் பிடிங்கிறான் ஆதாம்கிட்ட. அப்போது என்ன அந்த நேரத்துலேயும் அவன் என்ன பண்ணுறான்னா தேவனுக்கு மேலே தன்னை உயர்த்த தான் பார்க்குறான். என் காலில் உழுந்து கும்பிடுன்னு தான் சொல்கிறான். இப்போ அதே தான் அவனுக்கு தேவை தொழுகை. அது இயேசு கிறிஸ்து மறுதளிச்சிட்டாரு, நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். உலக மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவனை தொழுகை செய்கிறாங்க இன்டெரக்டாக. இப்போ பிரச்சனை எங்கேன்னா தொழுகையில் வருது. அப்போ நான் தேவனை தொழுகை செய்யணும்னா நான் உண்மையான நாள், பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளில் வந்து நான் சபை கூடணும். நான் சண்டே பண்ணுற தொழுகை அவனுக்கு தான் போய் சேருதுங்கிறதுக்கு ஆதாரங்கள். அவனோட பிரச்சனை என்ன? தொழுகை தான். அது யார்கிட்டேருந்து அவன் எதிர்பார்க்குறான்? தூதர்கள்ட்டையும் எதிர்பார்க்குறான், தேவன்ட்டையும் எதிர்பார்க்குறான், நம்மள்ட்டையும் எதிர்பார்க்குறான். நம்ம அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவனுக்குங்கிறத நம்ம உலக மக்களுக்கு புரிய வைக்கணும். மக்களுக்கு இது என்ன பண்ணலைன்னா புரியலை. அப்போ இந்த வெளிச்சம் வேணும், வசனத்தின் வெளிச்சம் வேணும்னா மனித பாரம்பரியங்களை நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னா ஆவியானவருடைய கொண்டு நம்ம வேதாகமத்தை படித்து புரிஞ்சுக்கும் பொழுது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? சரியான பாதையில் நடக்க முடியும். சரிங்க, வேறு ஏதாவது இதில் கேள்விகள்? இருளை நம்ம எப்படி மேற்கொள்ளணும்னா ஆவியானவரோட உதவியோட வசனத்தை வைத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். கற்பனை வச்சு தான் நம்ம மேற்கொள்ள முடியுங்கிறத நம்ம பார்த்தோம். வேறு ஏதாவது இல்லை உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா முடிச்சிடலாம். முடிச்சிடலாங்களா? நல்லதொரு சரி, இந்த நீங்கள் பரலோகத்தில் ஒரு இது சொன்னோம்ல, சாத்தான் தொழுகை வேண்டும், மரியாதை வேண்டும்,
என்னையும் மதிக்கணும் போற்றணும் அப்படின்னு சாத்தான் எதிர்பார்த்தா ஆசைப்பட்டான்றதை பேசுகிறோம். அது அவர் இயேசுவுக்கு ஈக்குவலாக எனக்கும் மரியாதை கொடுங்க, நானும் கடவுள் தான் அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணம் தவறு தான் இல்லை. ஆனால் எனக்கும் மரியாதை வேணும் அப்படின்னு, எனக்கும் எல்லாராலும் நானும் போற்றப்படணும், நானும் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்ற எண்ணம் தவறா? படைக்கப்பட்டவன், நீ வந்து சிருஷ்டிகர் கிடையாது. சிருஷ்டிங்கிறது என்னன்னா எல்லாரும் படைக்கப்பட்டவர். ஆனால் அதே தவறு தானே நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலையும் நார்மலாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் நம்மளை மதிக்கணும், எல்லாரும் போற்றணும், எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம பெருமையாக நிற்கணும். யாராவது ஒருத்தர் திட்டாங்க நம்மளை அப்படின்னா அவங்க வந்து சாத்தான் வந்து இயேசுவை காலில் விழுக சொன்னான், நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன்னு. நம்ம காலில் விழுக சொல்றது இல்லை, ஆனால் சாரி கேட்கணும்னு எதிர்பார்க்குறோம்ல. அதான் சொல்றோம். ஆனால் நம்ம வந்து அதை வந்து அது ஒரு தவறே இல்லாத மாதிரி நம்ம எல்லாம் செய்கிறோமே. அதுதான் நம்ம பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கிடையாது. அவர்கிட்ட இருந்த அந்த தாழ்மை, அந்த பொறுமை, அந்த சகிச்சுக்கிறது, அந்த ஏற்றுக்கிறது. கன்னத்தில் ஒருத்தன் அடிக்கிறான், அண்ட சராசரத்தையும் படைச்ச தேவனை காரி மூஞ்சில் துப்புறான், ஏன் என்னை அடிச்சேன்னு கேள்வி கேட்கறது கூட அவரால் முடியல. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளதான். அதான் கிறிஸ்தவ குணம். ஒரு கன்னத்தை அடித்தா மறு கன்னத்தில் காமிக்குன்னு சொல்கிறாரு. நம்ம அந்த குணத்தில் வரணும். நம்ம வரலை, நம்ம பூரணப்படலை, நம்மள்கிட்ட பூர்ணம் இல்லை. ஏன்னா நாம தான் அவன் பிரைம் டார்கெட்டே. பார்க்கவே முடியாது. அதை வந்து நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வரோம். கண்டிப்பாக வந்து நமக்குள்ளேயும் என்ன இருக்குதுனாக்கா அந்த ஆட்டிடியூட் இருக்குது. அடுத்ததாக நம்ம ஓய்வு நாளை கை கொள்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சன்ட் சொல்லி நாங்கள் எங்களோட டீச்சிங் இதில் சொல்லுவோம். அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்களா இல்லையா? அப்போயும் நம்ம சாத்தானுக்கு தான் அந்த தொழுகை போய்கிட்டு இருக்குது. சனிக்கிழமையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அப்போ எல்லாருமே வந்து அந்த வஞ்சகத்துக்குள்ளே விழுந்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் நம்ம. அதுவும் நம்ம நல்ல ஒரு கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டீங்க. நல்லதொரு பாடத்தை நடத்த கிருபை செய்த தேவனுக்கும் இந்த டிஸ்கஷனில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமன் இப்பொழுதும் ஒரு